இனிமேல் வரப்போகிற ப்ரொடியூசர் கவுன்சில் தான் தமிழ் சினிமாவோட தலைவிதியை தீர்மானிக்க போகிற முக்கியமான நபராக இருக்க போகிறீங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ரிலீஸ் ஆன படத்துக்கே டிக்கெட் வாங்க ஆள் இல்லை, ஆனால் ரிலீஸ் ஆகாத படத்துக்கு வந்து டிக்கெட் விற்றுருக்காங்க. சொல்லிக்கொண்டே குதிக்கிறான். எனக்கு நீச்சல் தெரியாது, ஆனால் எனக்கு கடமை இருக்குன்னு அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு குதிக்கிறான். இப்போ தமிழ் சினிமா ரொம்ப டேஞ்சராக போயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது அடி வயத்தில் புளி மிளகா எல்லாத்தையும் கரைக்குது. கேரளாவில் புலிமுருகன் மோகன்லால் நடித்து கேரளானுடைய ஹிஸ்ட்ரியிலே 150 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுதான் டாப் மோஸ்ட். தமிழ் சினிமாவில் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு நாள் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நாளும் ஒரு சேஞ்ச் வந்து மாறிட்டே இருக்கும்போது, கூத்துலேருந்து ட்ராமா வந்தது, ட்ராமாவிலேருந்து சினிமா வந்தது, சினிமாவிலேருந்து டிவி வந்தது, டிவி வரும்போது சினிமாவை வந்து பாதிக்கிற மாதிரியான ஒரு நிலை வருது. இப்போ அந்த டிஸ்ட்ரிபியூஷனில் ஏற்கனவே இருக்கிற நிலை அப்படியே இருக்கிறதுனால படம் 3வது நாளுக்கு அப்புறம் வந்து ஆடியன்ஸ் பார்க்க விருப்பப்பட்டால் கூட வந்து தேட்டருக்கு வர விருப்பம் இல்லாமல், இல்லை தேட்டர் எந்த தேட்டர்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அது இல்லாமல் புதுசாக ஒரு சிந்தனை, ஆர்கேவோட சிந்தனை வந்து, இப்போ நீங்கள் ப்ரொடியூசர் கவுன்சில் கூட அவரை வந்து ஆலோசகர்களாக வச்சுக்கலாம் நீங்கள் வந்து ஒன்று. ஏன்னா ஆர்கேவோட சிந்தனை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது கேட்கும்போது நடக்காதது மாதிரி தெரியும், ஆனால் ஒரு 5 வருஷம் கழிச்சு அது நடக்கும். அதுபோல் இப்போ கூட இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எனக்கு ஒரு 5 வருஷம் முன்னாடியே சொன்னார், இது மாதிரி பண்ணலாம் சார், இது மாதிரி பண்ணலாம் சார்னு. சார் இதெல்லாம் எப்படி சார் நடக்கும்னு. ஆனால் இன்னைக்கு பார்த்தா ஹிட் பாக்ஸ்னு ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணி அதை வந்து நடத்தி காமிச்சிட்டார். ஏன்னா நடத்தி காமிக்கக்கூடிய சக்தி வந்து ஆர்கே உண்டு. நான் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு 3 பேருக்கு பயம் எனக்கு. ஒன்று இப்ராஹிம் ராவுத்தர், அப்புறம் வந்து நம்ம சேதுராமன், அப்புறம் வந்து ஆர்கே. என்ன இவங்க 3 பேர்கிட்ட நான் நோ சொல்லணும்னு போவேன். எப்போ கூப்பிட்டாலும் இவங்க எப்படியா நோ சொல்லணும்னு நினச்சி போவேன். ஆனால் வரும்போது எஸ் அவங்க என்ன சொல்ல வச்சுருவாங்க. அந்த 3வதுல இவர் முக்கியமானவர் வந்து ஆர்கே. நீ என்ன வேணாலும் பேசு சார், நீங்கள் சொல்கிற மாதிரி நோ சார் அப்படின்னு முதல்ல. இப்போ ஜெயிச்சுட்டோம் நினைப்போம், ஆனால் கடைசியாக முடிக்கும் போது சார் எஸ் சார்னு சொல்லிட்டு நம்ம வருவோம். அதுதான் வந்து ஆர்கேவோட மிகப்பெரிய டேலண்ட்டு. நான் வந்து அவரை வந்து என்னோட படத்தில் வில்லனாக இன்ட்ரடியூஸ் பண்ணேன். இப்போ அவரோட படத்தில் என்னை வந்து வில்லனாக அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அது பிரதி உபகாரமா இல்லை வந்து அபகாரமானு தெரியாது இப்போ எனக்கு. ஆனால் நாசர் சார் இங்கே இருக்காரு, உண்மையில சொல்கிறேன், நடிக்கிறது உலகமாக கஷ்டமான வேலைங்க. நான் வந்து டைரக்டராக இருக்கும்போது ஒரு 1 செகண்டில் கொஞ்சம் லேட் பண்ண கூட என்ன உயிரெடுக்க டக்குன்னு ஏன்னா லேட் ஆகுதுன்னு சொல்லி ஒரு டார்ச்சர் பண்ணுவோம், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருப்போம். ஆனால் நடிக்க போகும்போது அது எவ்வளோ வந்து கொடுமையான இல்லை கஷ்டமான வேலைன்னு வந்து அங்கே போய் நீ கேமரா முன்னாடி நிற்கும் போது தான் வந்து தெரியுது. 1000 கண்கள் வந்து நம்மளை வந்து குத்துது. அது வந்து எல்லாமே கான்ஷியஸாக இருக்குது. கையை இங்கே வைக்கிறதா பார்வை இவரை பார்த்தோன்னே திரும்ப அங்கே திரும்புற வரைக்கும் அவர் பேசும்போது நம்ம என்ன பண்ணுறது, ஒரு வினாடியை யோசிச்சு அது என்ன பண்ண, அப்போ கான்ஷியஸ்னஸ் வந்துடுது. இயல்பாக இருக்க முடியல. ரொம்ப கஷ்டம் சார். நான் சார் நீங்களாம் வந்து நடிகனாக இருக்கிறது வந்து உங்களாம் கடவுள் கொடுத்த வரம். அது உண்மையாக வந்து நடிகனாக இருக்கிறது வந்து கடவுள் கொடுத்த வரம் தான். ஏன்னா எங்களால் இன்னொரு படம் நடிக்க முடியாது. என்னால் அவ்வளோ கஷ்டம் எனக்கு வந்து ஒரு நாளும் வந்து தெரியாமல் வந்து இவர் வந்து கம்பேர் பண்ணி என்னை நடிக்க வச்சார். நடித்து முடித்து வந்தபோது ரொம்ப கஷ்டம். ஈவினிங் ஆனால் எனக்கு கொஞ்சம் தலைவலி, ஃபீவர் இதெல்லாம் வர மாதிரியான ஒரு இது வந்துடுச்சு. அவ்வளோ கஷ்டமான வேலை. உண்மையாகவே நடிகர்கள் வந்து நீங்கள் மிகப்பெரியவர்கள் வந்து ஒரு படம் நடித்து நான் உணர்ந்துக்கிட்டேன். இந்த படம் வந்து உண்மையாகவே ஷாஜி கைலாஷ் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு டைரக்டர், மிகச்சிறப்பான டைரக்டர். ஒன்றுமே இல்லாத விஷயத்தை அப்படி வந்து ஒரு கிமிக்ஸ் பண்ணி வந்து ஆடியன்ஸை வந்து தன்பால் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு டெக்னீஷியன். அந்த அவர் படத்தில் அவர் என்னை வந்து ஒரு நடிகனாக வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது. என் படத்தில் நான் ஒரு சின்ன கேரக்டர் நடித்தேன். ஆனாலும் வந்து வெளியே வந்து ஒருத்தர் நான் நடிக்க போகும்போதே முதல்ல கஷ்டம். கேமரா முன்னாடி இருந்தால் என்னால் எப்போ என்ன ஒரு ஸ்டில் எடுக்கிறது கூட எனக்கு கஷ்டம். ஸ்டில் எடுத்தாவே ஒரு 5-6 ஸ்டில் எடுக்கணும். அதுதான் வந்து கண்ணு நட்டுக்கும். இது மாதிரியான இருக்கும்போது என்னை நடிகனாக கூட வந்து ஷாஜி கைலாஷ் மாற்றிருக்காரு. அவருக்கு வந்து இந்த இடத்துல என்னோட நடி சொல்ல விரும்புகிறேன். இந்த மேடையில் இப்போது எல்லாமே வந்து உட்காந்துருக்குங்க. உங்களுக்கு வந்து ஒரு வேண்டுகோள், ஏன்னா நீங்கள் தான் வந்து
இனிமேல் வரப்போகிற ப்ரொடியூசர் கவுன்சில் தான் தமிழ் சினிமாவோட தலைவிதியை தீர்மானிக்க போகிற முக்கியமான நபராக இருக்க போகிறீங்க. யார் வரப்போறீங்களோ, யார் வந்தாலும் மிகச்சிறப்பாக, மிக கட்டுக்கோப்பாக, மிக ஒற்றுமையாக இருந்து பண்ணிங்கன்னா தான் தமிழ் சினிமா பிழைக்கும். இல்லைன்னா தமிழ் சினிமான்னு ஒன்றை வந்து நம்ம பேப்பரில் தான் இனிமேல் படிக்க வேண்டிய நிலைமை இருக்கும். அவ்வளோ வந்து அபாயகரமான நிலைமையில் போயிட்டே இருக்குது. தயவுசெய்து நீங்கள் எல்லோரும் வந்து ஒரு புதிய சிந்தனையோட, இப்போ என்ன, நேற்று உண்மையாகவே வந்து ஒரு படம், நேற்று மொட்டை சிவா கட்ட சிவான்னு ஒரு படத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே என்ன இருக்குன்னா, பெரும்பாலும் வந்து நான் இது வரைக்கும் ப்ரொடியூசர் சார்பில் தான் வந்து பல மேடைகள் ஏறி இருக்கேன். ஆனால் தொழிலாளர் சார்பில் முதல் முறையாக வந்து தொழிலாளர் ஊதியத்தை வாங்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போகிறேன். போகும்போது இது வரைக்கும் வந்து எங்களுக்கு பணம் கொடுக்கலன்னா படத்தை நிறுத்துவோம் அப்படின்னு தான் தொழிலாளர்கள் சொல்லி ஒரு இது இருந்தது. ஆனால் நேற்று வந்து தொழிலாளர்கள் மொத்த பேரும், சார் பணத்தை நாளைக்கு வாங்கிக்கணும், படத்தை எப்படியா ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையை வந்து நேற்று கண்கூடாக பார்த்தோம். ஆனால் பணம் சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் வந்து படத்தை நிறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அபாயகரமான சூழ்நிலை நேற்று எனக்கு வந்து ஒரு பயம் வந்தது. அது என்னென்னா, இது வரைக்கும் வந்து கோர்ட் ஆர்டர் வந்து ஒரு படத்தை வந்து ஸ்டே பண்ணுவாங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு புதிய வந்து, அதாவது வந்து ஈஸியாக சட்டம், ஈஸியாக மக்களுக்கு நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக ஆர்பிட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு கூட வந்து அந்த பவர் இருக்குது. ஈக்குவலன் டு ஒரு கோர்ட் ஆர்டர் கொடுக்குற ஒரு ஈக்குவலன் பவர் இருக்குன்னு வந்து ஒரு புதிய விதியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதனால இன்னைக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 10,000 வக்கீல்கள் வந்து நீதிபதிகளாக மாறக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இவங்க 10,000 பேர் தேர்ந்தெடுக்க முன்னாடி வந்து ஆர்பிட்ரேஷன் வந்து 2 பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பொறுப்பாக இருந்தது. ஆனால் இப்போது சட்டம், அதாவது வந்து தீர்ப்பு கொடுக்குற அதிகாரம் படைத்த ஒரு பதவியாக இருக்குது. அதனால இந்த பதவிக்கு வரக்கூடியவங்களை மிகச்சிறந்த இல்லை தகுதி வாய்ந்தவங்களாக தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் நீதித்துறைக்கு இருக்குங்கிறத நேற்று நான் புரிஞ்சுக்கிட்டேன். தயவுசெய்து வரப்போகிற நிர்வாகிகள் வந்து அதை வந்து நீதித்துறையோட, இதனால பல பல அபாயங்கள் வரப்போயிருக்கு. யார் வேணாலும் வந்து ஸ்டே கொடுக்கலாம். ஆர்பிட்ரேஷன் எந்த கோர்ட்லாம் இப்போ நீங்கள் போய் கேவியட்லாம் போடவே முடியாது. சிட்டி சிவில் கோர்ட்டோ ஹைகோர்ட்டாலும் கேவியட்லாம் போடவே முடியாது. ஏன்னா 10,000 பேர் எங்கே வேணாலும் ஆர்பிட்ரேஷன்லேருந்து வந்து ஒரு ஸ்டே கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அபாயம் இருக்குது. அதனால் வந்து இதை ஒழுங்குபடுத்த வேண்டிய அவசியமும் கட்டாயமும் இன்றைக்கி வரப்போகிற நிர்வாகிகள் இருக்குது. நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு சிறந்த தமிழ் சினிமாவை, சிறந்த நிர்வாகத்தை கொடுக்கணும். அது மூலம் வந்து இது வரைக்கும் 100 ஆண்டு கடந்த தமிழ் சினிமா இன்னும் ஒரு 100 ஆண்டை மிக நல்ல முறையில் கிடக்கணும். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க டிக்கெட் விற்றுருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ரிலீஸ் ஆன படத்துக்கே டிக்கெட் வாங்க ஆள் இல்லை, ஆனால் ரிலீஸ் ஆகாத படத்துக்கு வந்து டிக்கெட் விற்றுருக்காங்க. அப்போது அந்த சிந்தனையை நம்ம கவுன்சில் வந்து அதை கையில் எடுத்துக்கணும். அதை வந்து ஒரு எப்படி வழிமுறைப்படுத்துறதுன்னு ஆர்கே உட்காந்து பேசினா கூட வந்து ஏன்னா ஆர்கே வந்து நான் எனக்கு ஒரு 8 வருஷமாக அவர் மிகச்சிறந்த நண்பர். அவர் வந்து நிறைய தொழில் பண்ணியிருக்காரு. ஆனால் அவரோட பேஷன் வந்து சினிமா தான். சினிமான்னு பேசிக்கிட்டே இருப்பார். சமூகத்துக்கு மேலே கூட அவர் ஒரு பெரிய அக்கறை இருக்குது. அதனால தான் அவரோட டைட்டிலே பார்த்தீங்கன்னா மக்கள் பாசறைன்னா போர் வீரர்கள் நிறைந்த இடம். எங்க மக்களே போர் வீரனா மாற்றக்கூடிய ஒரு ஆளா வந்து வாழ்க்கையை வந்து நிச்சயம் மக்கள் கூட போர் வீரனா மாறக்கூடிய நிலை வரும். நீங்க எல்லாரும் அதுக்கு ஒன்று தமிழ் சினிமாவை மாற்றக்கூடிய நிலையில் நீங்களாம் வர இருக்கீங்க. வந்து மிகச்சிறப்பான பணியை செய்ய வேண்டும். இந்த மேடை அதற்காக நான் பயன்படுத்தி இருக்கின்றது. ஆர்கேவுக்கு ஒரு நன்றி சொல்றேன். ஆர்கே அவர்களை பற்றி புதுசாக நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. ரொம்ப எளிமையான ஒரு மனிதர், இனிமையான ஒரு மனிதர், அன்பான ஒரு மனிதர், அடக்கமான ஒரு மனிதர், எல்லோரிடத்திலும் சிரித்த முகத்தோடு பழகக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தவர். அவர் திடீர்னு கூப்பிட்டு இந்த படத்தில் வந்து ஒரு நாள் மத்தியானம், ஐயா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிக்கணும். சரிங்க ஐயா, ரைட், ஓகே, அவ்வளோதான், மேட்ரு ஓவர். அதுக்கப்புறம் ஷாஜி கைலாஷ், வெரி குட் டைரக்டர். அவருடைய படங்கள் வந்து ஆர்கே வந்து தொடர்ந்து அவர் கூட பணியாற்றுவார். அது ரசிக்கிற மாதிரியாக இருக்கும். ஸோ தைரியமாக நம்பி இந்த படத்தில் நமக்கு ஒரு நல்ல கேரக்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கலாம். இந்த படத்தில் வந்து எல்லா நட்சத்திரங்கள், மேக்சிமம் வந்து நட்சத்திரங்கள் எல்லாரும் வந்து இப்போ நாசர் மாமாவிலேருந்து, ரமேஷ் கண்ணா மாமாவிலேருந்து, மதன் பாபு அண்ணாவிலேருந்து, இன்னும் மனோபல் அண்ணாவிலேருந்து எல்லாரும் வந்து இந்த படத்தில் இருக்கிறாங்க. எல்லாரும் வந்து நாங்கள் எல்லோரும் ஒரு குடும்பமாக இருக்கக்கூடியவங்க. அதனால் ஒரு ஷூட்டிங் போகிறோன்ற ஒரு உணர்வே இல்லாமல் ஒரு ஏதோ ஒரு மீட்டிங், ஒரு வீட்டு ஃபங்க்ஷன், விழா அப்படின்ற மாதிரி இப்போ இதுக்கு வந்திருக்கிற மாதிரி ஒரு ஜாலியாக இந்த ஷூட்டிங் நடந்தது. நல்லபடியாக நடந்தது. நல்ல கேரக்டர். எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நான் முதற்கன் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் இந்த மேடையில் சொல்லணும். இந்த மாதிரி புதுசாக ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு இது பண்ணியிருக்கிறாங்க, ஹிட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி.
ஸோ நீங்கள் இப்போ ஆர்கே செல்வமணி சார் சொன்ன மாதிரி வந்து ஆர்கே சார் படத்துங்களுக்கு மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவையே மொத்தமாக வந்து அரவணைத்து காப்பாற்றி தூக்கி நிறுத்த வேண்டும் என்று உங்கள் எல்லோரையும் பணிவோடு வேண்டிக் கொள்கிறேன். சொன்ன மாதிரி அவர் வந்து இப்போ தமிழ் சினிமா ரொம்ப டேஞ்சராக போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது அடி வயத்தில் புளி மிளகா எல்லாத்தையும் கரைக்குது. ஸோ தமிழ் சினிமாலாம் வந்து இன்னொரு 100 வருஷம் அப்படின்னாரு. 100 வருஷம் இல்லை, இன்னொரு 1000 வருஷத்துக்கு அது நல்லா இருக்கணும். தமிழ் சினிமா நன்றாக இருந்தால், தமிழ் நூல்கள் நன்றாக இருந்தால், நாம் தமிழை படித்தால்தான் நிச்சயமாக தமிழ் வாழும். தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்பே வந்து நிறைய வந்து நீனா தமிழ் மீடியமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் தமிழ் மீடியம், நான் தமிழன் அப்படின்னு சொல்வதில் நான் பெருமைப்படக்கூடிய அளவிற்கு இந்த தமிழ் சினிமா நிச்சயமாக ஒரு பெரிய உயரத்திற்கு, இன்னும் உயரத்திற்கு, பல ஆண்டு காலத்திற்கு, பல 1000 ஆண்டுகளுக்கு இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நிகழ்ச்சியில் முக்கியமாக பாராட்டப்பட வேண்டியது ஆர்கே அவர்கள். காரணம், சமீபத்தில் ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து நடக்கிறதே இல்லை. அதாவது சிங்கிள் ட்ராக்குன்னு சொல்லி பேப்பர்லேயோ இல்லை மற்ற இதில் தான் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படி ஒரு பிரம்மாண்டமாக ஒரு விழா நடத்தி அதில் ஆடியோ ரிலீஸ்ன்றது வந்து கொஞ்ச நாளைக்கு பிறகு இவ்வளோ பிரம்மாண்டமாக நடத்துறது வந்து முக்கியமாக ஆர்கே. அதுக்காக அவர் பாராட்டே தருவார். அதில் உள்ள கிக்கு என்னன்னு சொன்னால், சிங்கிள் ட்ராக் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். எப்படி இந்த மக்களுடைய கரகோஷம், அவங்களுடைய ஆர்வாரத்தை கேட்கும்போது உள்ளே இருக்கிற அந்த சந்தோஷம் நிச்சயமாக மனசில் வந்து நிற்கும். அதை அந்த ப்ரமோஷனில் பார்க்கும்போது அது ஒரு பெரிய மக்கள் மத்தியில் போய் சேரும்போது வந்து பெரிய வரவேற்பு கிடைக்கும். அதில் செல்வமணி சொன்னது போல் இந்த கூட்டத்தை வரவேற்கிறன்றது, இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நீங்கள் வந்து ஒரு இளைய தளபதி விஜய் அவர்களோட படத்துக்கு நீங்கள் பார்க்கலாம், இல்லை தலை அஜித்துடைய படங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்படிப்பட்ட நடிகர்களை ஒப்பிடுற அளவுக்கு இந்த ஆர்கே அவர்கள் வந்து இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறாருன்னு சொன்னால், ஏன்னா சமீபத்தில் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கமலா தேட்டர்லேயும் சரி எந்த தேட்டர்லேயும் நான் பார்த்ததே கிடையாது. அதுக்கு உண்மையிலே என்னுடைய தனிப்பட்ட முறையில் வந்து ஆர்கே அவர்களை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். உண்மையில நான் பார்க்கும்போது சண்டை காட்சி மட்டும்தான் நான் பார்த்தேன். ஆனால் கனல் கண்ணன் அவர்கள் வந்து சமீபத்தில் கேரளாவில் புலிமுருகன் மோகன்லால் நடித்து கேரளானுடைய ஹிஸ்ட்ரியிலே 150 கோடி கலெக்ட் பண்ணியிருக்காரு. அதான் டாப் மோஸ்ட். அந்த ஸ்டண்ட் அளவுக்கு அது பார்க்கும்போது என்னென்னா, அந்த ஆக்ஷன் வந்து அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு கைத்தட்டல் வாங்கக்கூடிய அற்புதமாக பண்ணியிருக்காரு. கனலுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். இந்த படம் வைகை எக்ஸ்பிரஸை விட ஆக்சுவலாக புல்லட் ட்ரெயின் பேர் வச்சிருக்கணும். வெகு நாட்கள் கழித்து மிக அதிகமாக ஒரு படத்தில் அதிகமான நாட்கள் அந்த படத்தில் நடித்து ஒரு மிக அருமையான, யாருமே எதிர்பார்க்காத ஒரு கதாபாத்திரத்தை நடித்திருக்கிறேன். நிச்சயமாக எல்லோரும் சொல்வது போல இந்த படத்தில் நடிக்கும் பொழுது ஒரு குடும்பமாக மிக சந்தோஷமாக இந்த படத்தை உருவாக்கினோம். ஆனால் அதற்கு பின்னால் ஆர்கே அவர்களுக்கு தயாரிப்பாளர் என்ற முறையில் பல அழுத்தங்கள் இருந்தாலும் மிக அன்போடு அரவணைத்து இந்த படத்தை நடத்தி கொடுத்தார். நாங்கள் அனுபவித்த அந்த சந்தோஷமான தருணங்களின் பிரதிபிம்பம் தான் இந்த வைகை எக்ஸ்பிரஸ். நாங்கள் எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம், அவ்வளோ சந்தோஷமாக இந்த சந்தோஷத்தை அள்ளித்தர ஒரு படமாக தான் இது அமையும். ஒரு ஊர்ல ஒரு கிணறு, அந்த கிணறுல திடீர்னு ஒரு பெண் விழுந்து விட்டாள். ஊரே கூடி நிற்குது. என்னப்பா இது, என்ன பொண்ணு விழுந்துச்சே, அது பா, ஐயோ மூச்சு வாங்குது, தத்தளிக்குது, ஐயோ உள்ள முங்குதே, வருதே. ஆனா யாருமே குதிக்கல. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை என்ன, ஒருத்தன் திடீர்னு குதிச்சான். அவன் போய் அந்த பொண்ணை காப்பாற்றி கூட்டின்னு வந்தான். ஏண்டா எப்பரா தைரியம் வந்து குதிச்ச, நான் எங்க குதிச்சேன், பின்னால் வந்து தள்ளி விட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்று தமிழ் சினிமா உண்மையில் நீங்கள் செய்திகளிலே பார்க்கலாம், பல கோடி ரூபாய் புழங்குகிறது அப்படி இப்படின்னு. ஆனால் விரலுக்கேற்ற வலி போல எவ்வளவு கோடி சம்பாதிக்கின்றோமோ அதை விட 10 மடங்கு ஒரு பெரிய மன அழுத்தத்தையும் மனவேதனையும் தான் எல்லோரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தயாரிப்பாளர் சங்கத்திற்காக போட்டு போடுகின்ற பல் அணியிலிருந்து இங்கு உட்கார்ந்து இருக்கிறார்கள்.
அவ்வளவு ஒரு குழப்பமான ஒரு நெருக்கமான ஒரு இறுக்கமான சூழலில் இருக்கும் பொழுது எல்லோரும் ஏற்கனவே போட்டு தேய்ந்த ஒரு விஷயத்தை தேய்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு இளைஞன் வருகிறான், கிணற்றிலே குதிக்கிறான், சொல்லிக்கொண்டே குதிக்கிறான். எனக்கு நீச்சல் தெரியாது, ஆனா எனக்கு கடமை இருக்குன்னு அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு ஒருத்தர் குதிக்கிறான். அதான் இருக்கு. என்னுடைய பணம் நஷ்டப்பட்டதை விட என் கண்ணுக்கு தெரிந்து ஒருவனுடைய பணம் நஷ்டப்படும் போது அவன் அனுபவிக்கின்ற வலியை விட எனக்கு வலி அதிகமாக இருக்கிறது. இது சத்தியமாக சொல்லுகிறது. ஏனென்றால் சினிமாவில் பணம் இழப்பதென்பது நஷ்டம் அல்ல. சில வேளைகளில் ஏமாற்றப்படுகிறோம், சில வேளைகளில் மிரட்டப்படுகிறோம். நஷ்டம் என்றால் அது கணக்கு வழக்கு முடிந்து விட்டது. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது பேசிக்கொண்டே இருக்கிறோமே தவிர ஒரு தீர்வு காணவில்லை. ஆனால் இந்த ஆர்கே தம்பி பல வர்த்தகங்கள் வச்சிருக்கிறார். அதிலே ஒரு வர்த்தகம் சினிமா. ஆனால் மற்ற எல்லா வர்த்தகங்களை விட அவருக்கு மனதுக்கு நெருக்கமான ஒரு வியாபாரம் இது. அதற்காக எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, எல்லாரும் இது பண்றாங்க. நானும் படத்துல விட்டேன், அதுக்கு ஒரு தீர்வு காண முடியலன்னு ஒரு தீர்வு கண்டு அதை பாராட்டுறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். நான் 4 படம் எடுத்தேன், நிறைய பேர் நடிக்கிறாங்க, இன்னும் 400 பேர் சென்சார் ஆகி படம் இருக்கு, கதிரேசன் ப்ரொடியூசர் இருக்காரு, KR படம் இருக்கு, எல்லாம் தயாரிப்புக்காங்க. அந்த படம் ஓடணும் தான் எல்லாரும் படம் எடுக்கணும். ஆனால் இது கதை அல்ல, கணிப்பு. கணக்கு போட்டு சொல்றாரு அவர். சார் ஒரு தியேட்டர்ல இவ்வளவு சீட் சார், ஒரு ஷோக்கு இவ்வளவு பேர் வருவாங்க சார். சரி சார், நான் வந்து பெரிய ஹீரோ இல்ல சார், நான் ரஜினி இல்ல சார், கமல் இல்ல சார், இவ்வளவு பேர் வருவாங்க சார், இவ்வளவு பேர் வேணாம் சார், அது 5 பேருக்கு வேணாம் சார், 4 பேர் ஃப்ரீயா வரணும் சார், ஒரு டிக்கெட் சார். கணக்கு சொல்றாரு சார். ஒரு தமிழ்நாட்டுல எனக்கு விடுங்க சார், FMS வேணா அதெல்லாம் விடுங்க சார், அது அப்புறம் சார். தமிழ்நாட்டில் இத்தனை தியேட்டர் இருக்கு, இத்தனை சீட் இருக்கு, இத்தனை பிரிண்ட் விடுவேன், இத்தனை சீட் இருக்கு சார், இது முன்னால A சீட் B சீட் வேணாம் சார், எனக்கு வந்து 120 ரூபா 100 ரூபாய் டிக்கெட் ஒரே டிக்கெட் சார், பள்ளி போட்டுக்கிட்டே போறாரு. அந்த நம்பிக்கை மனசுல, அந்த நம்பிக்கை இல்லைன்னா அது அவ்வளவு சரளமா வராது சார். இப்போ உதாரணத்துக்கு ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு 1000 தியேட்டருக்குன்னு வச்சுங்களேன், அப்படி ஆரம்பிக்கல. வைகை எக்ஸ்பிரஸ் வேகத்திலேயே அந்த திட்டத்தை சொல்றாரு. தம்பி, இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும். ஏன்னா நீங்க தேடி ஒரு காட்சிக்கு வர நடிகரை கூட நல்ல நடிகரா தேர்ந்து போட்டுருக்கீங்க, கெஞ்சிருக்கீங்க சார், எனக்காக சார் ஒரே ஒரு நாள் சார் இது வந்துருங்க சார் போட்டு தேடி இழைச்சி நீங்க வந்து போஸ்டர்ல ஒரே ஆளா போட்டுக்கலாம். ஆனா இல்ல, அதுக்கு பார்த்தா இன்னைக்கு வந்து CG பண்ணி எல்லா விஷயத்தையும் அவரே கூட போட்டுக்கலாம். ஆனா இல்ல, ஆனால் தேடி ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் நீங்கள் கேரளால இருந்து அங்கிருந்து இங்கிருந்து எல்லாம் நீங்க பாருங்க. இதுல இருக்க ஒவ்வொரு படத்தை விட படத்தில் ஒவ்வொருத்தரும் நடித்திருக்கிற நடிப்பு தான் மிகச்சிறப்பு. அதனால இந்த படம், அதுவும் ஷாஜி கைலாஸ் வந்து இங்கிருந்து ஒரு அடி எடுத்து வைக்கிறான்றத வந்து 1000 ஷாட் கட் பண்ணுவார், அவ்வளவு வேகமாக்கிடுவார். என்னுடைய விளைவு, என்னுடைய வேண்டுதல், என்னுடைய ஆசை இந்த படம் ஓட வேண்டும் என்பதல்ல, இந்த படத்தின் திட்டம் வெற்றி பெற வேண்டும். ஆர்கே அப்படின்ற ஒரு இனிஷியல் இருக்குது, அது ஒரு பவர்ஃபுல் இனிஷியல். எப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆர்கே, நமது ஆர்கே. இதை விட இந்தியாவை கலக்கிய நடிகரும் தயாரிப்பாளரும் த மில்லியன் மேன் சொல்கின்ற ராஜ் கபூர் அவர்கள் ஆர்கே. இப்படி அற்புதமான ஒரு இனிஷியல் வச்சிருக்கிற திரு ஆர்கே அவர்கள் வெற்றி பெறுவதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னா, ரகசியமே இல்லை, ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, ரமேஷ் கண்ணா கூட ஆர்கேப்பா, அதை மறந்து அவர் வந்து அற்புதமான ஒரு திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறார். அதான் பெரிய விஷயம். எங்கள் தலைவர் திரு வெர்ச்சி தலைவர் செல்வமணி சார் பேசிட்டு போனார், நடிக்கும்போது எவ்வளோ கஷ்டம்னு. அவர் நடிப்பதுக்கு எவ்வளோ கஷ்டப்படும் போது நாசர் சார் எப்படி நடிக்கிறீங்கன்னு அவர் கேட்குறாரு. அந்த அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டு, ஏன்னா அவர் ஒரு நடித்து அவஸ்தைப்பட்டார். அப்படி நடிக்கும்போது நடிப்பையும் சேர்த்து செய்து, தயாரிப்பையும் செய்து,
அதை டிஸ்ட்ரிபியூட் செய்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லையா. அது ஒரு ஹிமாலயன் டாஸ்க்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லையா. நடிக்கும்போது நமக்கு பாதி மறந்து போட என்ன நடந்த அடுத்த பக்கத்தில் நடிப்பது கஷ்டமா டைரக்ஷன் பண்ணுறது கஷ்டமா கேட்பாங்க என்ன. நான் சொல்லுவேன், நான் நடிக்கும்போது டைரக்டர் டார்ச்சர் பண்ணுவேன், டைரக்ட் பண்ணும்போது நடிகரை டார்ச்சர் பண்ணுவேன், மொத்தம் நான் தான் மொத்தம் டார்ச்சர் பண்ணுவேன். அந்த மாதிரி அழகு பண்ண சொல்லாத மாதிரி அற்புதமான ஒரு ஏவனத்தர் சார்லாம் வந்திருக்காங்கன்னா இவங்களாம் பெரிய ஜாம்பவான்கள் வந்து உங்களை பாராட்டினாலும் சரி, சாதாரண விஷயம் இல்லை, அற்புதமான விஷயம். இசை தமிழ் அவர்களுக்கும் சஞ்சீவ் சங்கர் கேமராமேனுக்கும் நன்றி. முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது டைரக்டர் ஷாஜி கைலாஸ் அவர்களுக்கு. அவரை பற்றி உங்களுக்கு தெரியாது, வெரி கிரேட் டெக்னீஷியன் இன் ஆல் ஓவர் இந்தியா. இந்தியாவிலே பெரிய டெக்னீஷியன் அவர். அவருடைய ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா கொஞ்சம் டைரக்ஷன் தெரிஞ்சாலும் எனக்கு தெரியும். நானே ஷார்ட்டில் போய் எப்படி சார் எடுக்கிறீங்க, எப்படி கட் பண்ணுறீங்க, உள்ளே புந்து எடுப்பார் ஷார்ட்டை. இப்படி இது எப்படி ஒரு ஷார்ட்டாக வருதுன்னு அந்த அளவுக்கு அற்புதமான ஷார்ட் எடுத்திருக்கிறாரு. அதற்கு ஊக்கமளிப்பது ஒரு பெரிய விஷயம் இல்லையா. அது ஒரு வகையில் தயாரிப்பாளர் ஆருக்கே வந்து சம்மதிக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் இது எல்லாற்றையும் விட எப்பொழுதுமே கைத்தட்டலும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் தரப்போகின்ற ஹிட் பாக்ஸ். அது இன்று இந்த நிகழ்ச்சியில் மட்டுமல்ல, இனி வரப்போகும் தமிழ் திரைப்படங்களுக்கும் அதன் தயாரிப்பாளர்களுக்கும் எதிர்காலத்திற்கும் நாசர் சார் சொல்ற மாதிரி ரைட் சகோதரர் எப்படி பேர் பெற்றாரோ இந்த ஹிட் பாக்ஸ் பெரிய வெற்றி அடையும். அது காரணம்னா ஆர்கே அதை விட பெரிய வெற்றி அடைவார். எனக்கு மிகவும் பிடித்த நண்பர் ஆர்கே சார். என்னன்னா ரொம்ப பேசுறதுல வந்து ரொம்ப இதாக பேசுவார், ரொம்ப அவ்வளோ அப்படி கவரக்கூடிய பேசக்கூடிய பிடித்தவர், எனக்கு மிகவும் பிடித்தவர். 4-5 பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட அவர் சினிமாவில் உள்ள ஒரு பேஷன், செல்வமணி சார் சொன்ன மாதிரி அந்த இதில் தான் வந்து ஒரு ப்ரொடியூசராகவும் ஒரு ஆர்டிஸ்டாகவும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் வந்து அவருக்கு ஒரு மாபெரும் வெற்றி படம் அமையணும். இந்த கூட்டத்தை பார்க்கும்போது உண்மையிலே இந்த கூட்டம் வந்து ஆர்கே சாருக்காக வந்த கூட்டம் மாதிரி தான் தெரியுது. புதுசாக ஒரு ஸ்கீம் வந்து ஹிட் பாக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டீம்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு. கண்டிப்பாக இந்த ஸ்கீம் வந்து எங்கள் சங்கத்துக்கும் எங்கள் தயாரிப்பாளர்களுக்கும் ஆர்கே சார் கண்டிப்பாக பண்ணி கொடுத்தாங்கன்னா இது எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு பெரிய உதவியாக இருக்குங்கிறத நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக நாங்கள் வந்ததுக்கப்புறம் சார் அந்த ஒரு கமிட்டிக்கு வந்து ஒரு தலைவர் மாதிரி போட்டு சிறிய படங்களுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வழிவகை செய்யணுங்கிறதுக்காக இந்த மேடையில் நான் வந்து ஒரு கோரிக்கையை நான் வைக்கிறேன். மாஸ்டர் கனல் கண்ணன் அவர்களுக்கும் இந்த படத்தில் பணியாற்ற அனைவருக்கும் இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமைய வேண்டும். So I would like to thank Shaji sir with the support of RK sir. Today Vaigai Express is releasing, but I have to say this: when a producer becomes a distributor, a film becomes hit on the box office. That's why I think it's you got all are there and we can see the energy. This film was there is a time for everything. I think this is the right time that RK sir has selected this film. It is, I have to say that hats off to RK sir for the kind of patience you have, because this is not easy. Making a film and distributing a film are two different things, and it is very tough because I am a producer too, and I know that it is every moment is taken with the film. Your family sacrifices, your friends are not with you or are with you, so every second is given there. We did our work and left, but today it's an opportunity and I can only thank RK sir and his supporters that I'm standing back. So I'm sure everybody knows that I'm a double role in the film. So a lot of people kept asking me, your films are not coming, your films are not coming. So here I am with support of RK sir in double role. So not me alone. Now you can see me, it's like a 2 films, right? And changing clothes, running from vanity to the set vanity, different looks. It was very, very, very tough. But the whole team has really supported me. நம்மளுடைய விழா கதாநாயகன் ஆர்கே சார் தான். இன்றைக்கி தான் ஆர்கே சார் ரஜினிகாந்த் சொல்லுவாங்க. அன்றைக்கே நான் சொல்லிட்டேன், என் தனி வெளின்னு ஒரு இது எல்லாம் அவன் சேர்ந்தான் முதல் படம் அவருக்கு பண்ணேன். அந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்து
ஆர்கே சாருக்கு ஒரு தனி ஒரு ஆக்சுவல், அதை நான் சண்டை பற்றி தான் பேசுகிறேன் நல்ல பொதுவாக. அதை அவருடைய நான் ஆக்சுவலாக நான் முதல் படம் பண்ணும்போது இவர் நீட் ஃபேஸ் தான், பட் இவர் எப்படி ஆக்ஷன் பண்ணுவார், கொஞ்சம் கொஞ்சம் இதாக தான், எப்படி நம்ம அங்கே பெரிய ஹீரோ இங்கே ஹீரோ பார்த்து எடுத்து பண்ணோம், அப்படியே சைலண்டாக அப்படி நடந்து போகும்போது இன்னொரு பெரிய மாஸ்டர் மாதிரி என்னை க்ளோஸாக வரமாட்டேன், பெரிய ஃபைட் மாஸ்டர் அவர் எப்படி நான் படிச்சுட்டு போகும்போதே மாஸ்டர் நல்லா ரோப் ஷாட் ஒன்று வைங்க அப்படின்னு ரோப் ஷாட் ஒழுங்காக பண்ணுவாராரு எனக்கு. அது முதல் ஷாட்டை ரொம்ப நல்லா பண்ணோன்னே எனக்கு ரொம்ப ஒரு மேலே ஒரு மிகப்பெரிய எனக்கு நல்ல ஒரு, அதாவது ஒரு சினிமா ஒரு பேஷனாக எடுத்துக்கிறாருன்றது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த படம் முடிஞ்ச பிறகு நான் பர்சனலாக நிறைய விஷயங்கள் மீட் பண்ண வேண்டிய இது கிடைச்சது எனக்கு. அப்போது அவருடைய விஷயங்கள் எல்லாமே நான் பார்த்து ரொம்ப நான் அவரை, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு பப்ளிக் விஷயங்களை கூட அவர் டேக் ஓவர் பண்ணிடுறதெல்லாம் பார்த்தேன். அவருடைய நெட்டில் வெப்சைட்டில் போய் பார்த்தா உண்மையில் ஒரு சினிமாவை மீறி ஒரு பொது நல சிந்தனை உள்ள மனிதரை நான் அவரை பார்க்குறேன். கண்டிப்பாக அது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. வைகை எக்ஸ்பிரஸ் முதல்ல கமிட் பண்ணும்போது அந்த ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணாங்களா, அந்த ஃபைட் தான் எடுத்தேன். ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங். முதல் ஷார்ட்டே ரூப் அந்த டயரில் அடிச்சு மல்லாந்துருல அது நான் கம்போஸ் பண்ணும்போது அசிஸ்டன்ஸை சொன்னேன், சார் பண்ணுவாரா, ஏன்னா மல்லாந்து விழுந்து இம்பேக்டில் மறுபடி அதை ஒரு 3 ஷார்ட்டாக கட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலாக நான் ஒரு ஷார்ட்டாக போட்டால் தான் அந்த ஹீரோ ஒரிஜினலாக பண்ணுற விஷயம் நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஆக்சுவலாக அவர் கஷ்டப்பட்ட விஷயம் தெரியும். அது சார் பண்ணுவாரா பார்த்துங்க, சிங்கிள் ஷார்ட்டாக தான் போடணும் அப்படின்னு ஒருத்தனை தூக்கி அடித்து அவன் கீழே மறுபடியும் பவுன்ஸே லேண்ட் ஆகணும். ஆனால் முதல் ஷார்ட்டை வைக்கணும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டேன். ஒட்டு பின்னா நமக்கு ஒருத்தர் நல்லா எது கொடுத்தாலும் தாங்கிறாரா இருக்கே சார், இது போட்டு படம் ஃபுல்லாக கிழிச்சு. அதுவும் நீங்கள் ஒரு இல்லை பெஸ்ட்டு சீக்வன்ஸ் இருக்கு. இதில் வந்து ஒரு ட்ரெயினுக்குள்ளே ஃபைட் இருக்கு, அதான் செல்லுமணி சார் இவங்க டான்ஸ் பார்க்கும்போது அவர் தூங்கிட்டார். அப்படி ஒரு கேரக்டர் அவர் வச்சு ஒரு மேஜர் ஃபைட்டரில் எடுத்துருக்கேன். அது இல்லாமல் சார் அந்த அந்த ட்ரெயின் ஃபைட்டில் நீங்கள் பாருங்களேன், உண்மையில நான் ஒரு பெரிய எனக்கு ப்ரௌடாக இருக்குது. ஏன்னா ஒரு ஹாலிவுட்டுக்கு ஈக்குவலாக அந்த ஃபைட்டை பண்ணியிருக்கோம். ட்ரெயின் போவோம், அந்த ஆக்சுவலாக அந்த ஒரு 10 ஒரே சிங்கிள் ஷாட்டாக போடுங்க. ஏன்னா அந்த ஃபைட்டை காமிச்சு அது இன்ட்ரெஸ்ட் போயிடும். ரன்னிங் ட்ரெயினில் ஒரு 15 ஃபைட்டர்ஸ் அவுட் சைடு பிடிச்சி உள்ளே வருவாங்க. அப்போ ஆர்கே சார் அடிச்சுட்டு கிளாஸ் உடைச்சு ஆர்கே சார் வெளியே வருவார். வெளியே வரும்போது ஆப்போசிட் அந்த சிக்னல் பிளாக் மிதித்து அகைன் போய் கேஷ் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணும்போது ஆப்போசிட் ட்ரெயின் வரும், அப்படி ட்ராவல் ஆகி அடுத்த ட்ரெயின் போய் கேஷ் பண்ணுவார். அப்படிலாம் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஃபைட் எடுத்திருக்கேன். அது எப்படி சொல்கிறதுன்னா, என்னால் ஆர்கே சாரையும் ஒரு ஹாலிவுட் படத்துக்கு இணையாக நான் பண்ண முடியுன்றது ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான். இப்போ சமீபம் நிறைய சண்டை காட்சி எடுத்துட்டாங்க இருக்கேன். இது எனக்கே எனக்கு ஒரு 450 படம் 400-500 படம் நெருங்கிட்டு இருக்கேன். நிறைய இல்லை, இது மட்டும் இல்லை, ஹிந்தி தமிழ் மேலே ஆல் லாங்குவேஜ் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஏதாவது ஆக்சுவலாக பூசு பண்ணணும்னு ரொம்ப நாள் எனக்கு. இப்போ லாஸ்ட்டாக சிங்கம் பண்ணேன். அது வழக்கமாக ஒரு 300 ஃபைட் இருக்கு, ஏதாவது பூசாக பண்ணி ஆகணும். அதுக்காக அந்த சேலஞ்சான அந்த படம் எனக்கு சார் ஆர்கே சார் கொடுத்தது. அது எனக்கு ரொம்ப நல்ல எக்ஸ்ட்ராடனரி வந்திருக்கு. ஆனால் டெஃபினட் அந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும். அந்த முகத்துக்கு மேக்கப் போட்டு இதுதான் சென்னை இப்படியும் இருக்கும் அப்படிங்கிறத மாநகரம் படத்தில் சூப்பராக காமிச்சிருக்காங்க. படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மாநகரம் படத்துடைய டைட்டில் பிளேஸ்மெண்ட்லேருந்து ஸோ அது ஒரு கேமரா எஃபெக்ட் அண்ட் விஎஃப்எக்ட்